கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு இந்த தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை எஸ்ரா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 2 தீர்க்கதரிசிகளுடைய பெயரை குறிப்பிட்டு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் வாய்த்தது அல்லது கைகூடி வந்தது என்று வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள், யூதர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. பெரிய மகிமை வெளிப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு உன் வாழ்க்கையிலே எவைகளை தகர்த்து தரைமட்டமாக்கினானோ அவைகளை திரும்ப கட்டி எழுப்பும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவ மகிமை, அதாவது பிந்தின பெரிய மகிமை வெளிப்படும் பொருட்டு நீங்கள் எவைகளை கட்டி எழுப்ப வேண்டுமோ அவைகளை கட்டி எழுப்பும் ஒரு நாளாய் இருக்கிறது. அதற்கு உங்களுக்கு கைகூடி வரும் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் காரியங்கள் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய ஆலயம் திரும்பவுமாய் ஒரு பெரிய மகிமைக்காய் கட்டி எழுப்பப்படுவதற்கு 2 தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் உறுதுணையாய் இருந்தது என்று நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். இந்த நாள் நிச்சயமாகவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுடைய காரியங்கள் கைகூடி வரும் ஒரு நாளாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை இன்றைக்கு வாய்க்க பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாளிலே செய்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் செய்கிற காரியம் எதுவாயிருந்தாலும் அது வாய்க்கும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சொல்ல விரும்புகிறேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு மகிமையான காரியம் செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், சிறைப்பட்டு போன ஜனங்கள் திரும்பமாய் சிறையிருப்பிலிருந்து வந்து அவர்கள் ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். அங்கே நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம், அவைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு மண்மேடுகளாய் கிடந்தது, ஜீவனற்ற கற்களாய் கிடந்தது, சுட்டரிக்கப்பட்டவைகளாய் கிடந்தது. எனவே அவைகள் இன்றைக்கு ஒரு பெரிய மகிமையான ஆலயமாய் எழும்பி இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த காரியத்திலே கர்த்தருடைய ஒத்தாசை, கர்த்தருடைய பெரிய தயவு வெளிப்பட்டிருக்க வேண்டும். எனவே இந்த தீர்க்கதரிசிகள் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இங்கே 2 தீர்க்கதரிசிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று ஆகாய், இன்னும் ஒன்று சகரியா என்று எழுதியிருக்கிறது. இந்த ஆகாய் தீர்க்க தரிசனம் உரைத்தது என்ன உரைத்தான் என்று சொன்னால், ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, நான் உங்களோட இருக்கிறேன். அவன் அதிகமாய் தேவ பிரசன்னத்தை குறித்தே அவன் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறான். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய முற்படும் பொழுது தேவன் அதிலே மகிழ்ச்சி அடைந்து எப்படி அதிலே அவர் வாசமாய் இருக்கிறார், அவருடைய பிரசனம் எப்படி நமக்குள் வசிக்கிறது என்பதை குறித்த தீர்க்க தரிசனத்தை அவன் உரைத்து தேவ ஜனத்தை திடப்படுத்தி இருக்கிறான். அடுத்தபடியாக சகரியாவை குறித்து எழுதியிருக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிறது. ஆக சகரியா தேவனுடைய வல்லமை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறான். ஒருவன் தேவ பிரசன்னத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தான், இன்னும் ஒருவன் தேவனுடைய பெரிய வல்லமை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தான். எனவே the presence of God added to the power of God. இந்த 2 காரியங்களும், தேவ பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையும், இதை குறித்த வார்த்தைகள் அவர்களுடைய தியானமாய் இருந்தபடினால் என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆலயம் ஒன்று கட்டி எழும்பி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே சத்துரு எவைகளை தரைமட்டமாக்கினானோ, எவைகளை இடித்து தகர்த்து, எவைகளை ஒன்றுமில்லாமல் போக செய்தானோ அதற்கு பின்னணியத்திலே
இனியும் தேவனுடைய பெரிய மகிமை வெளிப்படும் ஒரு காரியம் அமைந்திருக்கிறது. அதை அறிந்தபடியினால் தான் அதை முந்தி அவன் தரைமட்டமாக்குகிறான். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய மகிமைக்காக தேவ திட்டம் அமைந்திருக்கிறபடினால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே சத்துரு தரைமட்டமாக்கினவைகளை இன்றைக்கு தேவன் திரும்பமாய் எழுப்பும் நாளாய் இருக்கிறது. அதற்கு திடன் கூறும்படிக்கு தேவனுடைய வார்த்தைகள் அமைகிறது. நான் உங்களோட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். எனவே தேவ பிரசனமும் தேவனுடைய வல்லமையும் இணைந்து உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட்டு உங்கள் காரியங்கள் கைகூடி வருவதற்கு அது உதவி செய்ய போகிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் செய்கிற யாவையும் வாய்க்க செய்யும் ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாக சகலவற்றையும் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.